மனிதனுக்கு மரணத்திற்கு முன் 8 சிக்னல்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று கவனமாயிரு. நண்பர்களே, கருட புராணத்தின் படி மரணத்திற்கு முன் ஒவ்வொரு மனிதருக்கும் 8 அறிகுறிகள் கண்டிப்பாக வரும். அது ஆன்மாவை முன்னாடியே சொல்லிடும், உன் நேரம் நெருங்கிடுச்சுன்னு. இன்று இந்த பழைய கதையின் வழியா பார்க்கலாம், எப்படி ஒரு பிராமணர் ஆரியனந்த் பயணத்தின் போது பசு, அரசமரம், நாகம், புலி எல்லாம் ஒவ்வொன்றாக அந்த 8 அறிகுறிகளையும் சொல்றாங்கன்னு. அதுல பெரிய கேள்வி என்னன்னா, இந்த சிக்னல்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மனிதன் என்ன பண்ணணும்? அதற்கான பதிலும் இந்த கதைக்குள்ளே இருக்கு. இந்த கதை சும்மா கேட்கறதுக்கு இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இதுக்குள்ள வாழ்க்கை மரணம் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய ரகசியம் இருக்கு. வாங்க ஆரம்பிப்போம். சில காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம் நர்மதா நதிக்கரையில இருந்தது. அங்கிருந்த மக்களுக்கு பெரிய வசதிகள்லாம் இல்லை, ஆனா மனசுல நிறைய அன்பு இருந்தது. அந்த கிராமத்துல ஒருத்தர் இருந்தாரு, ஆரியனந்த். அவரு ராஜா இல்ல, ஆனா அந்த கிராமத்துக்கு ராஜா மாதிரி தான். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா மருந்து கொண்டு வருவாரு, ஏழை இருந்தா உதவி பண்ணுவாரு, சண்டை வந்தா சமாதானம் பண்ணுவாரு. மக்கள் சொல்லுவாங்க, கடவுள் இந்த கிராமத்துக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு, அது ஆரியனந்த். ஆரியனத்துக்கு ஒரு பழக்கம் இருந்தது, எல்லாத்துக்கும் தர்மம் தேடுவாரு. காலையில பூஜை பண்ணுவாரு, பிறகு குழந்தைகளுக்கு மந்திரம் சொல்லி கொடுப்பாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மனிதன் ஒரு நாளும் சோர்வடைய மாட்டார் போல. ஒரு நாள் மதிய நேரம் கிராமத்துல பெரிய சத்தம் வந்தது. எல்லாரும் ஒரே திசைக்கு ஓடினாங்க. செய்தி என்னன்னா, தேவ்ஷுத் குரு இல்லைன்னு. இதை கேட்ட உடனே கிராமமே நின்று போச்சு. தேவ்ஷுத் அந்த கிராமத்துல மிகப்பெரிய அறிவாளி, மதிப்புக்குரியவர். ஆரியனந்துக்கு குழந்தை காலத்திலிருந்து வேதம், நெறி, தர்மம் எல்லாம் கத்து கொடுத்தவர். ஆரியனந்த் ஓடி அவரோட வீட்டுக்கு போனாரு. மக்கள் அழுது கொண்டிருந்தாங்க, சிலர் மந்திரம் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆரியனந்த் அப்படியே நின்று போனாரு. யாரோ அவருக்குள்ள இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் எடுத்துக்கிட்ட மாதிரி. மாலை நேரம் உடலை எரிக்க தயார்படுத்தினாங்க. தீ எரிய ஆரம்பிச்சதும் லேசா நேரம் உலகமே நின்ற மாதிரி இருந்தது. ஆரியனந்த் பார்த்தாரு, நேற்று வரைக்கும் வாழ்க்கையை கத்து கொடுத்தவர் இன்னைக்கு சாம்பலாயிட்டாரு. அப்பதான் அவருக்குள்ள ஒரு பயம் வந்தது, முதல் முறையா வந்த பயம். அப்புறம் ராத்திரி வீட்டுக்கு வந்தாரு. மாலவி கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா. அவ கேட்டா, ஏங்க இவ்வளோ நேரம்? சாப்பாடு குளிர்ந்துடுச்சு. ஆரியனன் சொன்னாரு, தேவ்ஷுத்து போயிட்டாரு. மாலவி மெதுவா சொன்னா, மரணத்துல இருந்து யாரும் தப்ப முடியாதுங்க. ஆரியனன் சொன்னாரு, ஆனா அவர் ஆரோக்கியமா தானே இருந்தாரு, ஒரு நொடியில போயிட்டாரே, வாழ்க்கை இவ்வளவு பலவீனமா? மாலவி சொன்னா, நீ எதுக்கு இப்படி யோசிக்கிற? நீ தான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவன், இப்போ நீ ஏன் பயப்படுறியா? ஆரியனன் மெதுவா சொன்னாரு, இன்னைக்கு தான் தெரிஞ்சது, மரணம் யாரோட கதவையும் தட்டாம வரலாம். மாலவி அவன் கையை பிடிச்சு சொன்னான், பயத்துல எதுவும் கிடையாது, உன் கேள்விக்கு பதில் தேடு. நர்மதா நதிக்கரையில வடக்கு பக்கம் ஒரு முனிவர் இருக்காங்க. அவரு மரண ரகசியம் தெரிஞ்சவர். அவரை போய் பாரு. அந்த இரவு ஆரியனன் தூங்கவே இல்லை. மனசுல ஒரே கேள்வி, மரணம்னா என்ன அப்படின்னு. அடுத்த நாள் காலை அவர் வீட்டை விட்டு கிளம்பினாரு. மரணம் திடீர்னு வருதா இல்ல முன்னாடியே சிக்னல் வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நர்மதா கரைக்கு வந்ததும் பழைய பெரிய அரச மரம் கண்ணுக்கு பட்டது. அதுக்கு கீழே முனிவர் தவம் இருந்தாரு. அவர் பேரு தபோநாத். ஆரியனந்த் போய், வணக்கம் சாமி, எனக்கு பதில் தேவைன்னு சொன்னாரு. முனிவர் மெதுவா கண் திறந்து, என்ன கேள்வி? ஆரியனந்த் சொன்னாரு, என் குரு தேவ்ஷுத்து போயிட்டாரு, அதால எனக்கு உள்ளுக்குள்ள பெரிய பயம் வந்துடுச்சு. மரணத்துக்கு முன்னாடி சிக்னல் வருதா, முடிவு நெருங்குதுன்னு நம்மால முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா? முனிவர் கண் மூடி கொஞ்ச நேரம் இருந்தாரு. பிறகு சொன்னாரு, நீ மரண நேரத்தை தெரிஞ்சுக்கணும்னு வரல, மரணத்தின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்க. ஆரியனந்த் தலை குனிந்தாரு. முனிவர் சொன்னாரு, சிக்னல்கள் எல்லாம் ஆன்மாவுக்கு வரும், ஆனா அதை புத்தகத்துல இல்ல, வார்த்தையிலையும் இல்ல, அனுபவத்துல தான் புரிஞ்சுக்கணும். ஆரியனந்த் கேட்டாரு, அப்போ என்ன செய்யணும்? அப்போ அந்த முனிவர் சொன்னாரு, நீ ஒரு பயணம் போகணும், அது வெளியில இல்ல, உன் உள்ளுக்குள்ள. அந்த பயணத்துல உனக்கு 8 சிக்னல்கள் கிடைக்கும், மரணத்திற்கு முன்னாடி பிரபஞ்சம் கொடுக்கிற எச்சரிக்கைகள். ஆரியனந்தும் கையை சேர்த்து சொன்னாரு, நான் தயார். முனிவர் சொன்னாரு, நல்லது, இந்த பயணம் உன்னை அந்த 8 சிக்னல்களோட சந்திக்க வைக்கும். எல்லாருக்கும் இந்த சிக்னல்கள் கிடைக்கும், ஆனா சிலர் தான் அதை புரிஞ்சுக்கிறாங்க. மரணம் வருவதற்கு முன் அந்த அறிகுறிகள் எல்லாருக்கும் வரும், ஆனா அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கம்மி பேர் தான். ஆரியனந்த்
முனிவர் தபோநாத் கால்களில் விழுந்து வணங்கினாரு. முனிவர் அவன் தலையில கை வைத்து சொன்னாரு, போடா மகனே, உன் பயணம் இப்போ ஆரம்பம். ஆரியனன் தலை குனிந்து ஒரு வார்த்தையும் பேசாம அந்த இடத்தை விட்டு கிளம்பினாரு. இப்போ அவன் உண்மையிலேயே பதில்களை தேடி ஒரு பயணத்துக்கு போயிட்டான். அந்த மர்மமான பயணம், அதில் அவனுக்கு அந்த அறிகுறிகள் ஒவ்வொன்றாக எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. அவன் நடக்கும்போது நடுவில் நின்று கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாலும் மனசு முழுக்க அந்த அறிகுறிகளை பற்றியே சிந்தனை. அவன் நடக்கிறதுல சோர்வு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த கேள்வி இன்னும் அதிகமாக எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. காட்டு பாதை ரொம்ப அமைதியாக இருந்தது. நடக்க நடக்க தூரத்தில் இருந்த மணி சத்தம் கேட்டது. அவன் திடீர்னு நின்னான். மெதுவாக அந்த சத்தம் வந்த திசைக்கு போனான். அங்கே ஒரு வெள்ளை பசு நின்றிருந்தது. அவங்களோட உடம்பு அப்படியே பிரகாசமாக இருந்தது. சுத்தமும் ஒளியும் அவங்கள சுற்றி இருந்த மாதிரி இருந்தது. ஆரியனன் கொஞ்ச நேரம் பசுவை பார்த்துக்கிட்டே இருந்தான். பிறகு மெதுவாக பக்கத்தில் போய் சொன்னான், அம்மா, நீங்கள் தனியாக இருக்கியா? அப்போ அந்த பசு தலையை திருப்பினாங்க. அவங்களோட கண்கள் நேராக ஆரியனந்தை பார்த்தது. அடுத்த நிமிஷமே நடந்தது. அவனை உள்ளுக்குள்ளேயே உழுக்கிடுச்சு. பசு வாயை திறந்து மனிதன் மாதிரி தெளிவாக பேசுச்சு. எங்கே போகிற ஆரியனந்த்? ஆரியனந்த் ஒரு நிமிஷம் மூச்சு நின்ன மாதிரி நின்றான். பிறகு மெதுவாக சொன்னான், நான் மரணத்துக்கு முன்னாடி வரும் 7 அறிகுறிகளை தேட வந்திருக்கிறேன். முனிவர் தபோநாத் சொன்னாரு, இந்த பாதையை கடக்கணும்னு. மரணம் வருவதற்கு முன் பிரபஞ்சம் எப்படி எச்சரிக்கை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். பசு அமைதியா அவனோட வார்த்தைகளை கேட்டுச்சு. பிறகு சொல்லுச்சு, சரி, நீ உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? நான் உனக்கு முதல் அறிகுறிகளை சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு புதிருக்கு பதில் சொல்லணும். ஆரியனன் கொஞ்சம் குனிந்து சொன்னான், கேளுங்கம்மா, நான் முயற்சி பண்ணுறேன். பசு சின்ன சிரிப்போடு சொல்லுச்சு, கேளு என் புதிர. மற்றவர்களோட வழியை உணர்றவன் தன்னை மறந்துடுறான். தனக்குள்ளேயே சிக்கிக்கிட்டவன் ஒரு போதும் அமைதியாக இருக்க முடியாது. சொல் ஆரியனன், எந்த உணர்வு மனிதனை கடவுளுக்கு இன்னும் பக்கத்தில் கொண்டு போகுது? ஆரியனன் கண் மூடி கொஞ்ச நேரம் நின்றான். பிறகு மெதுவாக சொன்னான், கருணை. ஒருத்தன் மற்றவங்களோட துக்கத்தை தன்னோடு தான் நினைக்க ஆரம்பிச்சா அவன் ஆன்மா கடவுளுக்கு அருகில் போகுது. பசு சொன்னது, சரியா சொன்ன, நீ முதல் கதவை கடந்துட்ட. பசு முன்னாடி நடந்து சொன்னது, முதல் அறிகுறி இதுதான். மரணம் நெருங்கும் போது மனிதனுக்குள்ள கருணை அதிகரிக்கும். முன்பு கடினமாக இருந்த மனசு அப்போ திடீர்னு மற்றவர்களோட வழியை உணர ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ ஆன்மா புரிஞ்சுக்குது, நம்ம எல்லாரும் ஒரே ஒளியோட பாகம்தான். பசு கொஞ்ச நேரம் நின்று சொன்னது, நினைவில் வச்சுக்கோ, உனக்குள்ள மற்றவர்களுக்காக கண்ணீர் வந்தா அது முதல் அறிகுறி. மரணம் தூரம் இல்லை, ஆனால் இப்போ பயம் இல்லை, புரிதல் தான் இருக்கும். கருணை தான் ஆன்மாவின் முதல் தயாரிப்பு. அந்த நிமிஷமே பசு ஒளியாக மாறி மெதுவாக மறைஞ்சிச்சு. காற்றில் மணி சத்தம் மட்டும் இருந்தது. ஆரியனன் முன்னாடி நடக்க ஆரம்பித்தான். பாதை அமைதியாக இருந்தாலும் அவன் மனசு கொஞ்சம் அமைதியாக இருந்தது. நடக்க நடக்க ஒரு கிராம பாலடைந்த இடத்துக்கு வந்தான். அங்கே ஒரு உடைந்த சுவர் பின்னாடி இருந்து சின்ன அழுக்குரல் கேட்டது. அவன் பார்த்தான். அங்கே ஒரு நாய் காயமடைந்து கிடந்தது. மூச்சு மெதுவாக போய்கிட்டு இருந்தது. ஆரியனந்த் கீழே குனிந்து அவனுக்கு தண்ணீர் கொடுக்க முயற்சி பண்ணான். நாய் மெதுவாக தலையை தூக்கி அவனை பார்த்தது. நாய் மெதுவாக சொன்னது, ஏன் அலற ஆரியனந்த்? ஆரியனந்த் சற்று ஆச்சரியப்பட்டான். ஆனால் இப்போ பயப்படலை. சின்ன சிரிப்போடு சொன்னான், நான் 2வது அறிகுறியை தேடி வந்திருக்கேன். பசு முதல் அறிகுறி கருணைன்னு சொல்லுச்சு, நீ 2வது தெரிஞ்சுக்கிறியா? நாய் மெதுவாக சொன்னது, ஆனால் நான் உனக்கு ஒரு புதிர் கேட்குறேன். பதில் சொன்னாதான் 2வது சிக்னல் சொல்லுவேன். ஆரியனன் சொன்னான், கேளு. நாய் கண் மூடி சொன்னது, எப்பவும் கூடவே இருப்பான், ஆனால் தேவையான நேரத்தில் யாரும் நினைக்க மாட்டான். சத்தம் இல்லாமல் காப்பாற்றுவான். ஆனால் நீ தவறு பண்ணினா உனக்கு நீதியை காட்டுவான். அது என்ன? ஆரியனந்த் கொஞ்ச நேரம் யோசிச்சான். மனசில் ஒரு வார்த்தை வந்தது. பிறகு சொன்னான், நம்பிக்கை. அது நம்மோட உண்மையை காட்டும் கண்ணாடி மாதிரி. நாய் சிரிச்சது, சரியான பதில். இது 2வது அறிகுறி. மரணத்துக்கு முன்னாடி மனிதன் நம்பிக்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான். யார் உண்மையாக இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். தன்னோட உண்மையையும் பார்க்குறான். அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், உன் உண்மையிலிருந்து ஓடாத. அதுதான் 2வது அறிகுறி. அடுத்த நிமிஷம் நாய் மெதுவாக மறைந்து போச்சு. ஆரியனந்த் அடுத்த பயணம் தொடர்ந்தான். இப்போ அவனுக்குள்ள ஒரு புதிய விழிப்பு வந்துடுச்சு. அவன் நடக்கிறது இனி விழிப்பாதை இல்லை, உள்ளுக்குள்ள பயணம் மாதிரி மாறிடுச்சு. திடீர்னு முன்னாடி ஒரு பெரிய அரச மரம் தெரிஞ்சுது. ஆரியனந்த் அந்த பெரிய அரச மரத்துக்கு அருகே சென்றான்.
அந்த மரம் மற்ற எல்லா மரங்களையும் விட வித்தியாசமா இருந்தது. அதுக்கு மனிதன் மாதிரி முகம் இருந்தது. அதன் வேர் எல்லாம் மண்ணை விட்டு வெளியே வந்திருந்தது. பூமியோட நரம்புகள் மாதிரி தெரிந்தது. ஒவ்வொரு இலையிலும் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அதுல உயிரே சுவாசிக்கிற மாதிரி தோன்றியது. ஆரியனன் பக்கத்துல போய் மெதுவா சொன்னான், வணக்கம் அரச மரமே. அவன் சொன்ன வார்த்தைகள் காற்றில் கலந்த உடனே காடு இன்னும் அமைதி அறிய போனது. அடுத்த நிமிஷமே ஒரு கனமான ஆழ்ந்த குரல் கேட்டது. ரொம்ப தூரம் வந்துட்டு ஆரியனன். அவன் திடுக்கிட்டான். சுற்றிலும் பார்த்தான். ஆனா அங்க யாரும் இல்லை. அப்போ மறுபடியும் அந்த குரல் வந்தது. பயப்படாத, நான் தான் இந்த பூமியின் சுவாசம். ஒவ்வொரு உயிருள்ள உடலிலும் ஓடிக்கொண்டிருப்பது நான் தான். மரணத்துக்கு பிறகும் தொடர்வதும் நான் தான். இப்போதான் ஆரியனந்துக்கு புரிஞ்சது, அந்த குரல் அந்த மரத்திலிருந்து தான் வந்தது. அவன் தலை குனிந்து சொன்னான், ஆம் அரச மரமே, நான் மரணத்துக்கு முன்னாடி வரும் 7 அறிகுறிகளை தேடி வந்திருக்கேன். மரணம் நெருங்கும் போது ஆன்மாவுக்கு என்ன அறிகுறிகள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அரச மரத்தின் குரல் இன்னும் ஆழமாயிற்று. சரி, நான் உனக்கு 3வது அறிகுறியை சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் புதிருக்கு பதில் சொல்லணும். தவறா சொன்னா உன் பயணம் இங்கேயே முடிஞ்சிடும். ஆரியனன் உறுதியா சொன்னான், கேளுங்க அரச மரமே, நான் தயாரா இருக்கேன். அரச மரமும் சொன்னது, சொல்லு, எது ஒவ்வொரு நொடியும் உன்னோட கூட இருக்குது. ஆனா அதை நீ ஒருபோதும் பார்க்க முடியாது. ஆனா அதுல இருந்து தான் நீ பிறக்கிற. அது இல்லைன்னா நீ இறந்து போகிறாய். ஆரியனன் கண்களை மூடினா. அந்த கேள்வி நேரா அவன் உள்ளத்துக்குள்ள இறங்கின மாதிரி இருந்தது. சில நொடிகள் கழிச்சு அவன் உதட்டுல ஒரு சிரிப்பு வந்தது. அவன் கண்களை திறந்து சொன்னான், அது சுவாசம். அது கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு உயிரையும் உயிரோட வைத்திருக்குது. அது போயிட்டா வாழ்க்கையும் அதோட போயிடும். அரச மரம் சொன்னது. சரியா சொன்னாய் ஆரியனன். இதுதான் 3வது அறிகுறி. மரணம் நெருங்கும் போது சுவாசம் தானாகவே கனமாக ஆரம்பிக்கும். ஆன்மா உடலோட இருந்த கட்டுப்பாட்டை மெதுவா அவிழ்க்க ஆரம்பிக்கும். அதனால தான் மரண நேரத்துல மூச்சு தடைப்படுகிறது. ஆன்மா இப்போ விடுதலைக்கு தயாராகிறது. சுவாசம்தான் வாழ்க்கையின் நுழைவாயில். மரணத்தின் வெளியேறும் வாயிலும் அதுதான். சுவாசத்தை புரிஞ்சுக்கிட்டவன் மரணத்தை பயப்பட மாட்டான். அதை அடையாளம் காண்பான். ஆரியனன் அரச மரத்தை பார்த்தான். அவன் மனசு ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ள இறங்கிய மாதிரி இருந்தது. அரச மரம் மீண்டும் சொன்னது, போ ஆரியனன், இன்னும் முன்னே போ. ஒவ்வொரு அறிகுறியும் உன் புரிதலை இன்னும் ஆழமாக்கும். இனிமேல் காற்றை கேட்காத, உன்னையே கேள். 3வது அறிகுறி முடிந்தது. ஆரியனன் குனிந்து வணங்கினான். பிறகு மெதுவா முன்னே நடந்தான். இப்போ இரவு இறங்கி வந்திருந்தது. நிலா வானத்தில் இருந்தது. ஆனா அதன் ஒளி மங்கியிருந்தது. அப்போ காடு இன்னும் அடர்ந்திருந்தது. அப்போ ஒரு பழைய பாலடைந்த கட்டிடம் கண்ணில் பட்டது. அதன் சுவரில் மேல ஒரு வெள்ளை ஆந்தை அமர்ந்திருந்தது. அது அசையாமல் இருந்தது. ஆனா அதன் கண்கள் 2 விளக்குகள் மாதிரி பிரகாசிச்சது. ஆரியனன் நின்று போனான். ஆந்தை சொன்னது, பயப்படாத ஆரியனன், நான் உனக்காக காத்திருந்தேன். ஆரியனன் கொஞ்சம் அருகே சென்று சொன்னான், வணக்கம் ஆந்தையே, உனக்கு மரணத்தின் ரகசியம் தெரிகிறதா? ஆந்தை சொன்னது, ஆமா, எனக்கு தெரியும். மரணமும் இருளும் ஒன்றுதான். இரண்டிற்குள்ளும் ஒளி மறைந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என் புதிரை கேள். ஆரியனன் தலையசைத்தான். ஆந்தை சொன்னது, பகல் தெரியாமல் இருக்கும். ஆனா இரவில் எல்லாவற்றையும் பார்க்கும். கண்களால் இல்ல, உண்மையால் அறியும். அது என்ன? ஆரியனன் கொஞ்ச நேரம் யோசிச்சான். பிறகு மெதுவா சொன்னான், அது ஞானம். அது வெளியில் இல்ல, உள்ளே எரியும் ஒளி. இருளிலும் வழிகாட்டும். ஆந்தை சிரிச்சது. சரியா சொன்ன ஆரியனன், இதுதான் 4வது அறிகுறி. மரணம் நெருங்கும் போது மனிதனுக்குள்ள இருக்கும் இருள் மெதுவா மறைய ஆரம்பிக்கும். முன்னாடி வெறும் வார்த்தைகளா இருந்த விஷயங்கள் அப்போ உண்மையா புரிய ஆரம்பிக்கும். மரணத்துக்கு முன்னாடி ஆன்மாவுக்குள்ள ஞானத்தின் விளக்கு ஏற்கிறது. அதுதான் வழிகாட்டும். பயம் இல்ல, புரிதல். ஆந்தை மீண்டும் சொன்னது, மக்கள் மரணம் முடிவு என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மையை பார்க்கிறவனுக்கு அது ஒரு ஆரம்பம். ஏன்னா முழு இருள் வந்த பிறகுதான் ஒளி பிறக்கும். அப்படி சொல்லிட்டு ஆந்தை தனது ரெக்கைகளை விரித்து இருளுக்குள் பறந்து மறைந்தது. ஆரியனன் தனது பயணத்தை தொடர்ந்து சென்றான். இப்ப வரை அவனுக்கு 4 அறிகுறிகள் கிடைத்துவிட்டது. கருணை, நம்பிக்கை, சுவாசம், ஞானம். ஒவ்வொரு அறிகுறிக்கும் பிறகும் அவன் தன்னை இன்னும் லேசா உணர்ந்தான். காடு இப்போ பின்னால மறைந்து போயிருந்தது. பாதை மலைப்பகுதிக்குள் சென்றது. அப்போ திடீர்னு நிலத்திலிருந்து புகையெழ ஆரம்பித்தது. ஆரியனன் நின்றான். பக்கத்துல போய் பார்த்தான். அங்க ஒரு பெரிய நாகம் இருந்தது. அதன் உடல் வெள்ளி மாதிரி பிரகாசித்தது. கண்கள் அமைதியா இருந்தது. அது சீரவே இல்லை.
அமைதியாவே ஆரியனந்தை பார்த்தது. நாகம் ஆழ்ந்த குரலில் சொன்னது, பயப்படாதே ஆரியனன், நான் 5வது அறிகுறி மாற்றத்தின் காவலன். ஆரியனன் தலை குனிந்து சொன்னான், வணக்கம் நாகமே, மரணத்துக்கு முன்னாடி ஆன்மா என்ன கத்துக்குது? நாகம் மெதுவா சிரிச்சுது. முதல்ல ஏன் புதிர கேள், பிறகு புரியும். அது தலை தூக்கி சொன்னது, கவனமாக்கேள், தன் உடலை விட்டுவிடும், ஆனால் தானே இருந்து போகாது. ஒவ்வொரு முறையும் பழையதை விட்டுவிட்டு புதிதாக பிறக்கும். அது என்ன? ஆரியனன் சில நொடிகள் யோசித்தான். பிறகு சிரிச்சுக்கிட்டு சொன்னான், அது மாற்றம். நீ உன் பழைய தோலை விட்டு விடுற மாதிரி ஆன்மாவும் பழைய உடலை விட்டு வெளியேறும். இதை புரிஞ்சுக்கிட்டவன் மரணத்தை பயப்பட மாட்டான். நாகத்தின் கண்கள் பிரகாசித்தது. சரியா சொன்னாய் ஆரியனன், இதுதான் 5வது அறிகுறி. மரணம் ஒரு முடிவில்லை, அது ஆன்மா உடையை மாற்றிக்கொள்வது மாதிரி. நான் என் பழைய தோலை கலற்ற மாதிரி ஆன்மாவும் உடலை விட்டு அடுத்த அனுபவத்துக்கு போகுது. மரணம் என்றால் மாற்றம்தான். நாகம் ஆழ்ந்த குரலில் சொன்னது, மனிதன் மரணத்துக்கு பயப்படுவதில்லை, மாற்றத்துக்கு தான் பயப்படுகிறான். அதனால நீ மாறும்போதுதான் உண்மையான பிறப்பு கிடைக்கும். மாற்றத்திலிருந்து ஓடுறவன் மரணத்திடம் தோற்கிறான். அப்படி சொல்லி நாகம் மெதுவா ஒளியில் கரைந்து மறைந்தது. ஆரியனன் மீண்டும் முன்னே நடந்தான். மலைகளை கடந்துவிட்டு இப்போ அவன் ஏரிக்கரைக்கு வந்திருந்தான். அங்கே ஏரிக்கரையில் ஒரு வெள்ளை அன்னப்பறவை அமைதியா அமர்ந்திருந்தது. ஆரியனன் அருகே சென்று வணங்கினான். அன்னப்பறவை சிரிச்சுக்கிட்டு சொன்னது, வாங்க ஆரியனன் வாங்க, நீ இப்போ வரை ரொம்ப தூரம் வந்துட்ட. ஆரியனன் மெதுவா சொன்னான், சொல்லுங்க அன்னப்பறவையே, மரணத்துக்கு முன்னாடி ஆன்மாவுக்கு என்ன புரியும்? அன்னப்பறவை தனது பார்வையை ஏரிக்குள்ள நிறுத்தி அமைதியா சொன்னது, முதல்ல ஏன் ஒரு புதிரை கேள், அதுக்கப்புறம் பதிலும் தெரிஞ்சுக்கும். அது சொன்னது, சேற்றுக்குள்ள இருந்தாலும் சுத்தமா இருக்கும், இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்தோட அழுக்கால் பாதிக்கப்படாது. சொல்லு ஆரியனன், அது என்ன? ஆரியனன் கொஞ்ச நேரம் யோசிச்சான். பிறகு சின்ன சிரிப்போட சொன்னான், அது தாமரை. தண்ணீர்ல பூத்தாலும் அழுக்கு அதை தொட முடியாது. அதுபோல ஆன்மா உடம்புக்குள்ள இருந்தாலும் அதோட கட்டுப்பாட்டுல சிக்கி கொள்ளாது. அன்னப்பறவை சந்தோஷமா சொன்னது, சரியா சொன்ன ஆரியனன், இதுதான் 6வது அறிகுறி, தூய்மை. மரணம் நெருங்கும் போது ஆன்மாவுக்கு வைராக்கியம் வர ஆரம்பிக்கும். இதுவரை தொட்டது, சேர்த்தது, பிடிச்சது எல்லாமே தற்காலிகம்தான் என்று புரியும். ஆனா உள்ளுக்குள்ள இருந்த கருணை, ஞானம், உண்மை, அதுதான் நிஜம்னு தெரியும். அன்னப்பறவை தொடர்ந்து சொன்னது, இந்த உலகத்துல இருந்தாலும் அதுக்கு மேல எழுந்து நிக்கிறவன் தான் உண்மையிலேயே விடுதலை பெறுகிறான். மரணத்துக்கு முன்னாடி ஆன்மா புரிஞ்சுக்கிறது, இனிமேல் எதையும் பிடிச்சு வைத்திருக்க வேண்டியதில்லை, விடுறதுதான் முக்கியம். பிடித்ததை விடும்போதுதான் உண்மையான விடுதலை கிடைக்கும். ஆரியனன் அதை கவனமா கேட்டான். அவனுக்கு அவன் ஆன்மாவுக்குள்ள இருந்த ஒரு திரை விலகிய மாதிரி தோணுச்சு. அன்னப்பறவை தலை குனிந்து சொன்னது, போ ஆரியனன், நீ இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்ட. அங்க பயம் முடிஞ்சு ஒளி ஆரம்பமாகும். இப்போ உனக்கு கடைசி அறிகுறி மட்டும்தான் மீதம். அதுக்கப்புறம் ஆரியனன் தனது பயணத்தை மீண்டும் தொடர்ந்தான். இப்போ வரை அவனுக்கு 6 அறிகுறிகள் கிடைத்திருக்கு. கருணை, நம்பிக்கை, சுவாசம், ஞானம், மாற்றம், தூய்மை. அப்போ அவன் முன்னாடி ஒரு பெரிய திறந்த வெளி தெரிந்தது. அந்த வெளியின் நடுவில் ஒரு பெரிய பாறை, அதன் மேல் ஒரு வெள்ளை புலி அமர்ந்திருந்தது. அதோட உடம்பு சூரிய ஒளியில் பிரகாசித்தது. அதன் கண்கள்ல ஒரு ஆழமான அமைதி இருந்தது. எல்லாமே அதுக்கு தெரியும் மாதிரி. ஆரியனன் கொஞ்சம் முன்னே போனான். பிறகு நின்றான். கைகளை கூப்பி மெதுவா சொன்னான், வணக்கம் புலியே. புலி தனது கூர்மையான பார்வையால் அவனை பார்த்து மெதுவா சொன்னது, ரொம்ப நல்லா செய்தாய் ஆரியனன், நீ 6 அறிகுறிகளையும் கடந்துட்ட. இப்போ 7வது அறிகுறி உன்னை காத்திருக்குது. அதுதான் மிகவும் கடினமானது, ஆனா அதுவே மிகவும் உண்மையானதும் கூட. அதோட குரல் கனமா இருந்தது, ஆனா அதுல கருணையும் இருந்தது. ஆரியனன் அமைதியா சொன்னான், கேளுங்கள் புலியே, நான் தயாரா இருக்கேன். புலியும் சொன்னது, முதல்ல என் கடைசி புதிரை கேள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா எல்லாரும் அதை கண்டு பயப்படுவாங்க. அது முடிவும் ஆரம்பமும். அது பறித்து விடாது, திரும்ப அழைத்து செல்லும். சொல்ல ஆரியனன், அது என்ன? ஆரியனன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். அவன் முகத்துல அமைதி இருந்தது. அவன் சொன்னான், அது மரணம். எல்லாரோட பயணத்துக்கும் கடைசி கதவு, ஆனா புதிய தொடக்கத்துக்கும் முதல் படி. புலி பெருமையோட சொன்னது, சரியா சொன்ன ஆரியனன், இதுதான் 7வது கடைசி அறிகுறி.
மரணம்தான் விடுதலையின் கதவு. அதை பயம்னு நினைக்கிறவன் இருளிலேயே இருப்பான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறவன் தான் உண்மையில் விடுதலை பெறுவான். ஆரினந்த் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தான். ஒவ்வொரு வார்த்தையும் அவன் உள்ளத்துக்குள்ளே இறங்கி கொண்டே இருந்தது. புலி தொடர்ந்து சொன்னது, மனிதன் மரணத்துக்கு பயப்பட மாட்டான், அது வரப்போகிறது என்ற உணர்வுக்குத்தான் பயப்படுகிறான். ஆனால் வாழ்க்கையை உண்மையாக வாழ்ந்தவன் மரணத்திலும் அமைதியாக பார்க்குறான். மரணம் வாழ்க்கையை பறிக்க வருவதில்லை, ஆன்மாவை விடுவிக்க வருவது. இப்போ ஆரினந்துக்கு முழுசா புரிந்தது. மரணம் முடிவில்லை, ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி செல்வது. அவன் மீண்டும் தன் பயணம் தொடங்கி அதே இடத்துக்கு திரும்பி வந்தான். அங்கே முனிவர் தபோநாத் தியானத்தில் அமர்ந்திருந்தாரு. ஆரினந்த் அவருடைய கால்களில் விழுந்து சொன்னான், குருவே, நான் திரும்பி வந்துட்டேன். எனக்கு 7 அறிகுறிகளும் கிடைத்து விட்டது. தபோநாத் மெதுவா சொன்னாரு, சொல்லு மகனே, என்ன பார்த்தாய்? ஆரினந்த் அமைதியா சொன்னான், முதல் அறிகுறி கருணை. பசு சொல்லி தந்தது, மரணத்துக்கு முன்னாடி இதயம் மென்மையாகிவிடும். 2வது நம்பிக்கை, நாய் காட்டியது, ஆன்மா தன்னைத்தானே நியாயம் செய்கிறது. 3வது சுவாசம், அரசமரம் சொல்லியது, வாழ்க்கையும் மரணமும் ஒரே நூலில் கட்டுப்பட்டவை. வாழ்க்கையும் மரணமும் ஒரே நூலில் கட்டப்பட்டவை. 4வது ஞானம், ஆந்தை இருளுக்குள்ள ஒளியை காட்டியது. 5வது மாற்றம், நாகம் சொல்லியது, மரணம் ஒரு புதிய பிறப்பு. 6வது தூய்மை, அன்னப்பறவை சொல்லியது, வைராகியமே விடுதலை. 7வது மரணத்தின் வாசல், புலி சொல்லியது, முடிவே ஆரம்பம். முனிவர் தபோநாத் கண்களை மூடினார். சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. பிறகு சொன்னாரு, ஆரினந்த், பல பிறவிகள் எடுத்தும் புரியாததை நீ புரிஞ்சுட்ட. இந்த 7 அறிகுறிகளும் 7 கதவுகள் மாதிரி, மரணத்துக்கு முன்னாடி ஆன்மாவை தயார் பண்ணும் கதவுகள். இதை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு மரணம் கிடையாது, விடுதலை தான் கிடைக்கும். நினைவில் வச்சுக்கோ, உண்மையோட வாழ்ந்த வாழ்க்கை தான் நிஜ வாழ்க்கை. பொய்யை விட்டவன் மரணத்தையும் தாண்டி போயிடுவான். ஆரினந்தின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அது துக்கம் இல்லை, அமைதி. அவன் மீண்டும் கால்களை தொட்டு சொன்னான், குருவே, இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. மரணத்துக்கு பயப்படாதவன் தான் உண்மையில் வாழ்கிறான். தபோநாத் சிரிச்சாரு. பிறகு சொன்னாரு, போ மகனே, இப்போ உன் பயம் முடிஞ்சது. உன் வாழ்க்கை இப்போதான் ஆரம்பம். அதற்கு பிறகு ஆரினந்த் தனது வீட்டை நோக்கி திரும்பி போனான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு எழுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கு. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில இன்னொரு புதிய ரகசியத்தோடும் புதிய பாடத்தோடும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.